பிரதீஷ். வெல்கம் டு UDSP கேம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். என்னடா இத்தனை நாள் வீடியோ காணும் இடியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே ஒரு சோம்பேறி. இத்தனை நாள் வீடியோ போட்டு என்னடா 2 வீடியோ போட்டு வீடியோ காணுவேன்னு பார்த்தீங்கன்னா நானே ஒரு சோம்பேறி. அதுக்கடுத்து நானே படுத்துக்கிட்டே இருந்தேன். போடணுன்ட்டு ஒரு நாளும் போடணுன்ட்டு மறந்து சோம்பேறியில். ஸோ இன்றைக்கி ஒரு புது கேம், புது பிஸ்னஸ், அதுவும் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். ஸோ என்ன சொல்ல சுற்றி போட்டுடலாம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சரி சுற்றி போட்டா தேங்காவோட தேங்காவா தேங்காய் போடு. சரி இப்போ உள்ள போகலாம். இனி அது தம்மா துண்டா இருக்குது. இதான் சூப்பர் மார்க்கெட்டு. சரி பார்ப்போம். அதில் டுட்டோரியல்மா கொடுத்துருக்காங்க. ஆர்டர் குட்ஸ் யூஸிங் யோர் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. எதுக்குள்ள போனோம்? மேனேஜ்மெண்ட்டா? இது இல்லை இதில் தான் என்னண்ணா. ஓகே, மொத்தம் 6 பொருள் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணணும். விலை குறைஞ்சதாகவே ஆர்டர் பண்ணலாம். இந்த ஒரு ஃப்ளாரு, பாஸ்தா, இது சுகரு, சுகர் அதனால சுகர். வேறு ப்ரெட்டு ஆர்டர் பண்ணலையா? ப்ரெட்டு இல்லை. ஓகே, ஆயில் வேணாம், அது கொஞ்சம் விலை கூடிடுச்சு. பர்ச்சேஸ் கொடுக்குமா? லேட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு பில் கவுண்டரு, 2 ஷெல்ஃபு, ஒரு 6 பொருளுக்கு சூப்பர் மார்க்கெட்னு வேறு வச்சுருக்காங்க. சரி நம்ம இதில் பார்ப்போம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. வெளியே போய்க்கலாம். இது மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் இது ப்ராடக்ட்ஸு. ஃபர்னிச்சர் உண்டோ? அடிங்கப்பா. ஷெல்ஃபு, ஃப்ரிட்ஜு, குட்டி ஃப்ரிட்ஜு, பெரிய ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு, ஸ்பாட் லைட் மேலே லைட்டு, செக் அவுட் கவுண்டர் என்னமோ போட்டிருக்கே, அது என்னன்னு தெரியல, குட்டி உண்டா இருக்கே. அதுக்கடுத்து ஸ்மால் ரேக்கு எதுக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரில. சரி இதை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது லாக்டா? இது என்ன ரூமு? திறந்து பார்ப்போமா? இடிச்சு திறக்க முடியல. இது என்னது? லைட்டா? ஆமாம் லைட்டு. காலையில் இருக்கு லைட்டு. கரண்ட் பில் கூடதுக்கா நான் கெட்டுறதுக்கா? போங்கியா எப்படா அதுக்குள்ளே ஆர்டர் இருந்துச்சே. எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் கூட இருக்கே. இவங்க அந்த பிளேஸ் த ப்ராடக்ட்ஸ் இன் டு த ஷெல்ஃப்ஸ். அவங்களே டுட்டோரியல்லாம் சொல்லிடுவாங்க. இதுக்கடுத்து நம்மளே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது டஸ்ட்பினில் போட்டாலும் போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ சூசு சுகர். என்னன்னா சுகர். அடுத்து சுகர். இதை அடிக்குவோம். அடுக்கு அடுக்காச்சு. இது உங்களுக்கு அடிச்சுன்னே வாய் குளருது. இதை அடுக்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இதை அடுக்கிட்டேன். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா செட் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஆமாம், அதுக்கு எப்போவுமே நம்மளே ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட அதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்போம்ல, அதனால் செட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்போனா நான் ஒரு 4 சென்ட் கூட்டி 4.25 வைக்க போகிறேன். $25. இதுனா கரெக்டாக இருக்கும். $3.26 நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இது விலை கூடாது. இது ஒரு மீடியமான இது ஒரு 375 போடலாம்னு நினைக்கிறேன். 3.75. இதில் $2. எப்போவுமே நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். விடிஜி வீடியோஸு வேறு என்னெல்லாம் பார்த்துருக்கேன். வேறு ஜில்சோனு அதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன அந்த விடிஜி சேனல்லாம் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது என்ன ப்ரைஸ் இதில்? மார்க்கெட் ப்ரைஸ் இதில் $4 கன்ஃபார்ம் $4 வைக்கலாம். கரெக்டாக இருக்குது $4. நெக்ஸ்ட்டு இதுக்கு சூசு பவுடர். இதுக்குன்னா ஒரு 5.25 வைப்பேன். இதெல்லாம் கரெக்டான இதில் தான் இருக்குது. 4.10. மார்க்கெட் ப்ளஸை விட கொஞ்சம் கூட வச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க சார் கடைக்கு வாங்க சார். வாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னால உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும் எல்லாமே. ஓகேவா? எப்படி செக் அவுட் பண்ணுவோம்? இப்படி கொடுத்து இவன் இப்படி கொடுப்பானோ? ஓகே கொடுப்பான். நம்ம சேஞ்ச் கொடுக்கணுமோ? எத்தனை டாலர் சேஞ்ச் கொடுக்கணும்? 25 சென்ட்ஸு. ஓகே என்டர்.
கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சிஸ்டம் வராங்க சார். வாங்க சார். தேங்க்யூ ஃபார் பையிங் யுவர் ஷாப். தேங்க்யூ. $8. ஓகே, இதில் வந்து பார்ட் ஒன் நம்ம போட்டுகிட்டே போகலாம். இதில் வந்து சூசு பவுடர். ஓகே, சூசு பவுடரு ஃப்ளாரும். ஓகே, 75 சென்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு 50 சென்ட்ஸும் 25 சென்ட்ஸும் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளை போய் எல்லோரும் கூப்பிடுவோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், கடைக்கு வாங்கோ. போங்க மேடம், போங்க மேடம், போங்க 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 மேடம், போங்க மேடம், போங்க 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 மேடம். சூப்பர் மேடம். அடுத்த என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்ட் டைத்துக்கு வந்துடும். ஓகே, $8. ஓகே சார், வாங்க சார், டக்குன்னு வாங்க சார். இவரும் கார்டு, எல்லாரும் கார்டு கொடுத்தீங்கன்னா இப்படிரா. 9.25. ஓகே, வேறு யார் வரா? இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டே முடிச்சுட்டு இப்போ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம்? வாங்கியா டக்குன்னு. மணி 10 ஆயிடுச்சியா? 1 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம் போகுது. என்னையா லாஜிக் இது? அப்போனா இப்போ 9 மணிக்கு இந்த கேம் முடியும்னா 9 மணிக்குள்ளே நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். 9 மணியோட இந்த டே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. பனித்தி பாஸ்டா வேறு ப்ரெட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் பையிங் யுவர் ஷாப். தேங்க்யூ. $12. 10 2 வே. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் பையிங் யுவர் ஷாப். இப்போ என்ன பண்ணலாம்? பில் எதுவும் வந்திருக்குமா? இல்லை, க்ரோத்துங்கிறது என்னது? ஹையரிங். இது நம்ம வந்து யாரையாச்சும் இந்த வேலைக்கு போட்டுக்கலாம். ஸ்டோரேஜ், இதான் அந்த ஸ்டோரேஜை லாக்டுன்னு போட்டு யாரோ கஸ்டமர் வெயிட்டிங்கா? ஓகே, போகலாம். ப்ரெட்டு, ஒரு ப்ரெட்டுக்கு ஏண்டா டே கொஞ்சம் கூட வாங்கிட்டு போனால் உனக்கு என்ன போடா பைத்தியக்காரா? போங்க சார். உனக்கு எதுக்கு சார்ன்னு சொல்லணும்? போடா கடை விட்டு. என்ன சார், வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு போகிறீங்களா? ஓகேங்க. மல்லிகை சாமான் வெறும் 4 நாள் தான் கிடைக்கும். 20 40 75. தேங்க்யூ சார். சூசு என்னையா சூசு? எனக்கு இது காமெடியாக தான் இருக்குது. சூசு பவுடர் 25. ஓகே, கரெக்ட். தேங்க்யூ ஃபார் பையிங் யுவர் ஷாப். தேங்க்யூ சார். அதுக்குள்ளே 1 மணியா? ஆத்தாடி ஆத்தா. $77 இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமான்னு பார்ப்போம். ப்ராடக்ட் போய் இந்த ஒரு சாப்பிக் சிரில், அதுக்கடுத்து வேறு ஸ்டாக் என்னெல்லாம் இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு சாப்பிக் சிரில் மட்டும் வாங்குவோம். மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் கொடுத்தா வந்துடும். ஃபாஸ்ட் டெலிவரி இப்போ எங்கே போய் பார்த்தோம்னா இருக்கா வெளியே சொன்னேன்னா நான் ஃபாஸ்ட் டெலிவரினா ஃப்ளிப்கார்ட் இல்லை, மீஷோ இல்லை, எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் டெலிவரினா இது மட்டும்தான். செம்மையாக இருக்குல்ல? தேங்க்யூ ஃபார் பையிங் ஷாப் சார். போங்க சார். என்ன இடிச்சுக்கிட்டே வரீங்க? ஒரு மேனர் இல்லையா உங்களுக்கு? டக்குன்னு வாங்கியா? யோ போடு. 8.25. சரிவா? சூசு பவுடர் என்னடா கொஞ்சம் வெயிட்டாக தான் வாங்கிட்டு போங்களேன். சும்மா $9. ஒருத்தர் கூட $10 வாங்க மாட்டேங்க. போங்கியா? சரி, எரிச்சப்பட்டுட்டு. மணி என்னாச்சு? 3 மணி. வாவ், செம்ம இல்லை? இந்த சாப்பிக் சீரியல் நல்லா விற்குமான்னு தான் தெரில. உள்ள ரேட்டை செட் பண்ணணும்டா. ஐயோ, ரேட்டை செட் பண்ணி தொலையணும். ஐயோ, தூக்கிடுவாங்களே. தெரியும் இப்படிதான் தூக்குவீங்கன்ட்டு. ஜஸ்ட் மிஸ் வாக்கிலாட்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே போயிருக்கும். நல்ல வேலை வச்சு ஓசியில் எடுத்துகிட்டு ஓசியாக ஓடிடுவானுங்க. 75. ஓகே, டாட்டா பாய். ஒருத்தன் கூட இன்னைக்கு சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் நிறைய வருவாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வாங்கியா? ஐயோ, ஃப்ளார் வந்து தீர போகுது. ஒரு ஃப்ளாரு வேறு பனிச்சி பாஸ்டா, அவ்வளோதான். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, பனிச்சி பாஸ்டா முடிஞ்சா? ஐயோ, ஒன்று தான் இருக்கே பனிச்சி பாஸ்தா. 7.150. டக்குன்னு போ.
மேம் கொடுங்க மேம் டக்குன்னு. இவங்க தான் ஒரு 3 பொருள் வாங்கிட்டு போகிறாங்க, அதுவும் வெயிட்டானது. $1. தேங்க்யூ ஃபார் பையிங் அவர் ஷாப். 70 rupees. இவங்க தான் நல்ல இவங்க. ஃபஸ்ட்டு போய் இதை போய் அடுக்கி வைக்கணும்டா. எர்றா டேய். ஓகே, மீதி பொருளை இங்கே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஐயோ ஸ்டக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் எடுத்து போய் ஓகே போய் லைட்டை போட்டு விட்டுறலாம். ஸ்விட்ச் ஆன் த லைட். சரி டேய், ஒரு பிரெட்டுக்கு மண்டையில் கொட்டி விட்ற போகிறோம். ஒழுங்காக ஓடிடு. ஓடு. இங்கே இரு. சூப்பு போடும். இப்போ பார்க்கையில் ஃபுட்பால் பிளேயர் ஹேலன் மாதிரியே இருக்கும். எப்படின்னே தெரில. ஹே ஃப்ளாரே சாப்பிக் சேர்லு 2 சாப்பிக் சேர் பரவாயில்லையே. ஒன்றுமே இல்லை. போ டக்குன்னு வாங்கியாயோ. டக்குன்னு வாங்கியா. ஏய் ஒரு இதுக்கு போ. ஏற்றப்பட்டிட்டு சபா ஏன்னா எனக்கு வந்து இப்படி வரீங்களோ. பட்டி வாங்க பட்டி, நம்ம கடைக்கு வாங்க பட்டி. பட்டி வாங்க பட்டி. வாங்க பட்டி. இதெல்லாம் நல்ல கடை ஓகேவா. மற்ற பக்கத்தில் ஒருத்தன் கடை எதிர் கடை வச்சுருக்க பாருங்க, அவங்களாம் சண்டை. இங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கும், அவனை டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டான், கொள்ளடிப்பான். சரியா? இனிமேல் அங்கே போகாதீங்க, இங்கேயே வாங்க. ஏன்னா கரெக்டான சேஞ்ச் கொடுப்போம் பாட்டி. மேடம் வாங்க மேடம். ஒரு பனிக்கு பாஸ்தாவா என்ன பிள்ளைங்களுக்கா? சரி 3/7 அதில் டிவிஷனா. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகேவா. என்ன கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். க்ளோஸ். இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமர் ஓகேவா. ஏயா என்னை போட்டு இப்படி கொடுக்க வைக்கிங்க. சரி சேர்ந்தையா கொடுத்து தொலை வேண்டியது இருக்கு. போயிட்டு வா கிளவி, ஓடி கிளவி. சரி இதை க்ளோஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 22 கஸ்டமர் வந்திருக்காங்க. அந்த 22 கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபை கஸ்டமரு. ப்ராஃபிட் இன்றைக்கி எவ்வளோ? 77 ரூபா தான் ப்ராஃபிட். இன்கம் வந்து சரி. ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்க எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ பாய். இதோட பாட்டு வந்து நாளைக்கு சாயங்காலம் இல்லாட்டி என்னைக்கு வரும் எனக்கே தெரியாது. நானே ஒரு சோம்பேறில் என்னைக்கு போடும்னு எனக்கே தெரியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.